மாயா அவளை மருமகளாக ஏற்கணும் என்று மனதில் திட்டம் போட்டாளே, எத்தனை பெரிய பிசகு! விருந்தாளி என்கிற நிலையிலேயே இத்தனை அசட்டை செய்யும் மாயா வீட்டுக்கு எஜமானியாகிவிட்டிருந்தால் இத்தனை நேரம் மாமியார் மரகதத்தை குப்பை தொட்டிக்குள் வீசியிருப்பாள் வஞ்சகி. பொன்னி நாளைக்கு வந்ததும் மருந்துகளை டாக்டர் வீட்டுக்கு கொடுத்து அனுப்பி தமிழ்ல எது எதை எப்ப எப்ப சாப்பிடுறதுன்னு எழுதி வாங்கிக்கிறேன், அதுதான் சரி தானே முணுமுணுத்தாள். பொன்னி நாளைக்கு ஊருக்கு திரும்ப மாட்டாளே, வர ஒரு வாரம் பிடிக்குமே. அவளுக்கு திருச்சியில நிறைய சொந்தக்காரங்க இருக்காங்களாம். இந்த சமயம் அவங்களையெல்லாம் பார்த்துட்டு வராட்டி அவளுக்கு பிறகு ஒழியவே கிடைக்காதான். மரகதத்திற்கு இன்னொரு அதிர்ச்சி. என்கிட்ட இதை சொல்லி இருந்தா. மரகதம் முடிக்கும் முன் ஆத்திரத்துடன் பகவதி இடையில் பேசினாள். உன் மருமகளை தனியா அனுப்பியிருப்பியா? இதுதான் சமயம்னு அவ எவனோடையாவது கம்பி நீட்டி இருப்பா. இப்ப கூட என்ன ரயில்லாவ யார சிநேகிதம் பிடிச்சுக்கிட்டு பிறகு வீட்டுக்கு போகாம அப்படியே அவனோடையே போயிடுறாளோ, யார் கண்டது? ரோஷம் பொத்துக்கொண்டு வந்தது மரகதத்திற்கு. அதிர அடி எடுத்து வைத்து நடக்க கூட தெரியாத பதவிசான பெண் சாம்பவி, பொறுமையின் உருவானவள், கல்யாணமாகியும் மாமியார் பொருட்டு கட்டுப்பாடாக வாழ்ந்தவள். வந்த வேலை சரியில்லை என்று சொல்லட்டும், ஆனால் அவளது நடத்தையை பற்றி அவதூறு பேச எத்தனை நெஞ்செழுத்தம்! நிறுத்து, வாய மூடு, இல்லாட்டா பல்ல அத்தனையும் தட்டி கையில கொடுத்துருவேன். இப்பவே உன் மகளை கூட்டிக்கிட்டு வெளியில நட. சாதாரண நாட்களாக இருந்தால் கத்தி இருப்பாள், கழுத்தை பிடித்து தள்ளிவிட்டிருப்பாள். இப்போது எழுந்து நடக்க முடியாத நிலையில் அவர்கள் தயவில் இருக்கிறாளே. ஜோசியர் ஞானதேசிகர் என்னவோ பூஜை செய்கிறார், பிரசாதம் கொடுத்து அனுப்ப போகிறார் என்று சொன்னியே. சொன்ன பிறகு விசாரிச்சதுல அந்த மனிதன் படு அயோக்கியன்னு தெரிஞ்சது. அவன் சொன்னது எல்லாம் அத்தனையும் பொய்யான். நீ தானே அவர் பிரபல ஜோசியர், அவர் சொல்வதெல்லாம் பலிக்கும், அதன்படி நடக்கணும்னு அவரை கொண்டு வந்து அறிமுகப்படுத்தின சரி, உன் அறிவு எங்க போச்சு? நான் எனக்கோ என் மகளுக்கோ அவர்கிட்ட ஜோசியம் பார்த்தேனா? நீ இதையெல்லாம் நம்புறவ, மந்திரமாயம் இதுகளை நம்பிக்கொண்டு புலம்பின. உன் வேலைக்காரி பொன்னி தான் இதுக்கு காரணம். அவ வந்ததும் விசாரிச்சுக்கோ, சீறினாள் பகவதி. வரட்டும் பொன்னி, அவளை நான் கவனிச்சுக்கிறேன். கோபத்துடன் முணுமுணுத்தாள் மரகதம். ஏதோ நல்லதை செய்வோம்னு செய்தேன், மரகதம் உனக்கு கொஞ்சமும் நன்றியே இல்ல, கடுமையாக வெறித்தாள் பகவதி. அந்த வார்த்தையை அவள் சொல்லி இருக்க கூடாது, மருமகள் சாம்பவி சொல்லி இருந்தால் பொருத்தமாக இருந்திருக்கும். அன்பாக விசுவாசத்துடன் பொறுப்பு உணர்ச்சியுடன் மாமியாரை கவனித்துக் கொண்டாள். வீண் பொறாமையினால் அகம்பாவத்தினால் அந்த நல்லவளை புரிந்து கொள்ள மறுத்து மனம் நோக செய்து அவமானப்படுத்தி அனாதையாக விரட்டியடித்த பாவத்திற்கு அவள் இப்போது அனுபவிக்க தொடங்கிவிட்டாள். பகவதி என்னும் இரத்த காட்டேரியின் வஞ்சகப் பிடியில் சிக்குண்டு விட்டிருக்கும் அவள் மகன் வரும் வரை தன்னை எப்படி காத்து கொள்ள முடியும்? எனக்கு தூக்கம் வருது என்று கூறிவிட்டு விளக்கை அணைத்து கதவை வெளியே சாத்திக் கொண்டு பகவதி போய்விட்டாள். விடிவிளக்கின்றி இருள் கப்பிக்கொண்டிருந்த அறையில் அவள் கூரை முகட்டை பார்த்தபடி கலவரத்துடன் நெஞ்சு வேகமாக துடிக்க பயத்தில் உறங்க முடியாது படுத்து கிடந்தாள். ஊரிலே அவர்கள்தான் பெரும் பணக்காரர்கள், ஜமீன் பரம்பரையிலே வந்தவர்கள். அவளது கணவர் கோவில் ஸ்தானிகராகவும் பஞ்சாயத்து தலைவராகவும் பல தகுதிகளை வகித்த செல்வாக்கு மிக்கவர். புத்திசாலியான மகன் என்று மரகதத்திற்கு ரொம்பவே கர்வம் இருந்தது. யாரையும் அவள் மதித்ததே கிடையாது. 4 பேர் இருக்கும் இடத்தில் தான் வந்திருப்பதை காட்டிக்கொள்ள உரத்த குரலில் பேசும் வழக்கமுடையவள். வேலையாட்களை விரட்டியடித்து சக்கை பிழிந்து வேலை வாங்குவதில் நிகரற்றவள். தங்கள் அந்தஸ்துக்கு சமதியாக இல்லாதவர்களை கண்டால் துரும்பாக மதித்தாள். மற்றவர்கள் வீட்டு வைபவங்களில் கலந்து கொள்ள நேர்ந்தால் தன் வேலையாட்கள் கூட வர வில்வண்டியில் பூட்டிய காங்கேயத்து காலை கழுத்துச் சலங்கை ஒலிக்க தெருப்புழுதி தூள் பறக்க ஒரு புயல் போல வந்து இறங்குவாள். பெரிய தனக்காரர் மனைவி வந்திருக்காங்க, நகருங்க நகருங்க என்று வீட்டவர்கள் மற்றவர்களை இங்கும் அங்கும் ஒதுக்கிவிட்டு முன் இருக்கையில் அவளை சகல மரியாதையுடன் கொண்டு அமர்த்த வேண்டும். அத்தனை ஒரு ஆணவம். கணவன் இறந்த பின் மகன் இருக்கிறான் என்ற தெம்பிலே அதே திமிருடன் தான் வாழ்ந்து கொண்டிருந்தாள். ஆனால் இத்தனை அட்டகாச பின்னணியில் அவள் ஒரு பெரிய கோழை, சின்ன சங்கதிகளுக்கும் நடுநடுங்கி போய்விடும் பயந்தாங்கொல்லி. இதை தெரிந்து கொண்டிருந்த சட்டநாதன் வானம் கருத்து கொண்டு மழைக்கு அடிக்கோலி கொண்டிருப்பதை பார்த்து விட்டால் வில்வண்டியில் துரிதமாக வீட்டுக்கு வந்து விடுவார். பெருத்த மழையுடன் பலத்த இடியும் மின்னலுமாக மழை துவங்கிவிட்டால் மரகதம் மிகவும் பதறிப்போய் விடுவாள். அர்ஜுனா அர்ஜுனா என்று அவனை துணைக்கு கூவிக்கொண்டு கட்டிலின் மீது கம்பளத்தடியில் காதை பொத்திக் கொண்டு மழை அடங்கும் வரை கட்டையாக கிடப்பாள். அம்மாவின் பயந்தாங்கொல்லித்தனத்தை மகனும் நன்கு அறிவான்.
இருட்டிய பின் தனியே அந்த பெரிய வீட்டில் கதவை தாளிட்டு கொண்டு உள்ளே இருக்க அம்மாவுக்கு நடுக்கம் என்று வீட்டோடு தங்கியிருக்க தங்கவேலுவையும் அவரது உதவியாளையும் உத்தரவிட்டிருந்தான் மகன். மகன் வரும் வரை பொன்னி மரகதத்திற்கு காவல் இருப்பது வழக்கம். இடியை கண்ட மரகதம் இருளையும் தனிமையையும் கண்டு ரொம்பவே பயந்தால் அவளால் கொஞ்ச நேரம் கூட தனியாக இருக்க முடிந்ததில்லை. அந்த இரு அரக்கிகளுக்கும் இந்த உண்மை தெரிந்துவிட்டதோ? வேண்டுமென்றே அவளை தனியே படுக்க விட்டு வேடிக்கை பார்க்கிறார்களோ? மின்விளக்கை பொருத்தும் பித்தான்களை சுவற்றில் அவளது கை கேட்டாத உயரத்தில் இருந்தன. எழுந்து தானே இருட்டில் துழாவி விளக்கை போட்டு கொள்ளவும் இயலாது உடல் பலவீனம். பலவும் எண்ணி அஞ்சியபடி படுத்து கிடந்த அவளது கண்களை முடிவில் தூக்கம் அழுத்தியது. கொஞ்ச நேரம்தான் உறங்கியிருப்பாள். விருக்கென்று விழித்து கொண்டு விட்டாள். அது என்ன சத்தம்? ஜன்னல் அருகே ஓங்கி வளர்ந்து நின்ற வேப்ப மரத்து கிளையிலிருந்து கிரீச் என்று அலறி சிறகை அடித்துக்கொண்டு வேறு கிளைக்கு தாவிய பறவை ஒன்று எழுப்பிய ஒலியா? பின்பக்க தோட்டத்தில் இருக்கும் மாட்டுக்கொட்டில் கூரை மீது 2 பூனைகள் வழக்கம் போல சண்டையிட்டுக் கொண்டதால் ஏற்பட்ட சத்தமா? நடுங்கி போனாள். சட்டென்று விளக்கை போட்டு பார்த்தால் ஒழிய அமைதி ஏற்படாது போல உடல் வெடவெடுத்தது. ஆனால் அவளால் தான் எழுந்திருக்க முடியாதே. ஆமாம், சந்தேகமில்லாது அந்த பூனைகள் தான் சண்டையிட்டு பயங்கரமாக கத்துகின்றன. ஆமாம், அதையும் மீறி கேட்கும் அந்த சத்தம் என்னவாக இருக்கும்? மூச்சை அடக்கி கொண்டு ஊன்றி கேட்டால் பக்கத்து அறையிலிருந்து சத்தம் வந்து கொண்டிருந்தது. அப்படியானால் பக்கத்தறையில் யார் மெல்ல நடமாடுகிறார்கள்? அவளுக்கு தெரிந்தவரை அந்த கிராமத்தில் திருட்டு கொள்ளை என்ற சங்கதிகள் நடந்ததில்லை. சண்டை சச்சரவுகள் அடிக்கடி பஞ்சாயத்தார் முன்னிலையில் விசாரிப்புக்கு வருவது வழக்கம். மடையை திறந்து தன் வயலுக்கு அதிகம் நீர் பாய்ச்சி கொண்டு விட்டான், முறைப்பெண்ணை வேறு இடத்தில் கட்டி கொடுக்க முயலுகிறான் என்பது போன்ற விவகாரங்கள் தான் அதிகம். என் பசுமாடுகள் 2 காணவில்லை, ஆடுகள் 10 காணாமற் போயின, கோவில் பூசை என் முறை, அதில் பங்காளி குறுக்கிட்டு விட்டான் என்பன போன்றவைதான் விசாரணைக்கு வரும். கடைத்தெருவை ஒட்டியிருந்த அந்த 4 தரமான தெருக்களில் ஓரளவு வசதியானவர்கள் தான் வசித்துக் கொண்டிருந்தனர். சில வீடுகளில் நாள் முழுவதும் ஆட்கள் நடமாடி கொண்டிருந்தனர். இந்த வீட்டில் கள்ளன் புகுந்தான், அந்த வீட்டில் சாமான்கள் கொள்ளை போயிற்று என்று பெரிய திருட்டுக்கள் ஏதும் அவள் வாழ்வில் இதுவரை நடந்ததில்லை, கேள்விப்பட்டதும் இல்லை. காவேரியின் அக்கறையில் நாடோடி கூட்டம் ஒன்று முகாமிட்டிருப்பதாக தெரிந்ததும் பஞ்சாயத்தார் ஊர் மக்களை எச்சரிக்கை செய்து விடுவார்கள். போலீசிடம் முன்னதாகவே புகார் எழுப்பி விடுவார்கள். அந்த காலத்தில் கட்டப்பட்ட வீடு, சுண்ணாம்பை அரைத்து கலவை செய்து கனமாக எழுப்பிய சுவர். கன்னம் வைக்க தொடங்கினால் சுவரை துளைத்து கொண்டு திருடன் உள்ளே வருவதற்குள் விடிந்துவிடும். பிறகு ஊரார் கையில் அகப்பட்டு கொள்ளும் அவன் உடல் பஞ்சாகிவிடுமே. ஆனால் காலம் இப்போது வெகுவாக கெட்டிருக்கிறது. டிராமா சினிமாக்களில் வரும் வில்லன்கள் பெரிய பங்களாவுக்குள் எப்படி நுழைகிறது என்பதை வேடிக்கையாக காட்டிக் கொடுத்து விடுகிறார்கள். விலைவாசிகள் உயர்ந்து போய் விட்டிருப்பதில் பற்றாக்குறையில் பலர் அவதிப்படுகின்றனர். வேலை இல்லாது திண்டாடும் இளைஞர்கள் இப்படி புதுவிதமான திருட்டுக்களில் ஈடுபடுவது இயல்புதானே. பகவதியிடம் படித்து சொன்னேன். அவள் கேட்டாளா? புழக்கடை கதவை தாளிட்டு குறுக்கே இரும்பு சட்டத்தை போட்டுவிட வேண்டும். அப்படி செய்தாளா? சோம்பேறித்தனத்தில் அதை செய்யாது படுத்து விட்டிருக்கிறாள். வீட்டில் துணை இல்லை என்று உளவறிந்து யாரோ திருடன் உள்ளே புகுந்து விட்டிருக்கிறான். என்ன, அடுத்த அறையில் யாரோ இரும்பு பீரோவை திறப்பது போன்ற சத்தம். பகவதி, பகவதி கூவி அழைக்க நினைத்தால் அச்சத்தில் வார்த்தைகள் தொண்டையை அடைத்து கொண்டன. மேனி முழுவதும் வியர்வை கொப்பளித்து கொண்டது. சத்தம் இப்போது மிக அருகில் துல்லியமாக கேட்டது. அவள் நெஞ்சின் படபடப்பு அதிகமாகியது. மூச்சுவிட முடியாது போன்ற இறுக்கத்தில் திணறினாள். அவளது அறையில் இருந்ததொரு அலமாரியின் கதவுகள் அப்படித்தான் கிரிச்சிடும். கீழ்களுக்கு எண்ணெய் போட வேண்டும் என்று சாம்பவியிடமோ மகனிடமோ சொல்ல மறந்து போனாள். அவள் உடம்புக்கு முடியாமல் படுத்த போது வீட்டிலிருந்த வெள்ளி சாமான்களை எடுத்து பார்த்திபன் தன் இரும்பு பீரோவில் பத்திரப்படுத்தி பூட்டி விட்டிருந்தான். ஆனாலும் அவள் சாப்பிடும் வெள்ளித்தட்டு, கிண்ணங்கள், கரண்டிகள், தண்ணீர் வைக்கும் கூஜா, டம்ளர்கள் அனைத்தும் அந்த அலமாரியில் தான் இருந்தன. அவைகளை எடுத்து பத்திரமாக மகன் பூட்டி வைப்பதை அவள் தடுத்தாள். நான் இருக்க மாட்டோம், என் சாமான்கள் என் அறையிலே இருக்கட்டும். உசுரோடு இருக்கிற வரையில தானே வெள்ளிக்கிண்ணத்துல பால் சோறு திங்க போறேன். நான் போயிட்டா? கோபமும் அழுகையுமாக அவள் பேசியதை கேட்டு அவன் மௌனமாகினான். பூஜை அறையில் வெள்ளித்தட்டு காணாமற் போனதும் அங்கிருந்த குங்கும சிமிழ், சந்தன பேலா, பன்னீர் சொம்பு போன்ற வெள்ளி சாமான்களை தன் அலமாரியில் வைத்துவிட மருமகளிடம் உத்தரவிட்டிருந்தாள். வீட்டிலே கொஞ்சம் வெள்ளி சாமான்கள் இருப்பது தங்கவேலுக்கு தெரியும். யாருக்காவது அவன் உளவு சொல்லி திருடும்படி ஏவி விட்டிருப்பானோ? மருமகள் கூடவே அறையில் துணைக்கு படுத்து கொண்டிருந்தால் இரவில் எந்த நேரத்திலும் கூப்பிட இயலும். சாம்பவி, என்ன தூக்கம்? எரும மாட்டு ஜென்மம். பின்பக்கம் சத்தம் கேட்கறதே, என்னன்னு போய் பார்த்துட்டு வா.
மரத்து கிளை காற்றில் அசைந்தாலும் மருமகளை விரட்டி கொண்டிருந்தாள். சாம்பவியும் சட்டென்று எழுந்து போய் பார்த்துவிட்டு வருவாள். ஒண்ணுமில்ல அத்தை, பூனை ஒண்ணு ஓடி மேஜை மேல இருந்த டம்ளரை தள்ளிடுச்சு, அவ்வளவுதான். ஜன்னல் கதவுகளை எல்லாம் பத்திரமாக அடைத்து விட்டுதான் சாம்பவி படுப்பது வழக்கம். அப்படியும் முற்றத்து கம்பி இடுக்கு வழியே ஒரு பொல்லாத பூனை உள்ளே நுழைந்து சில நாட்களாக வீட்டுக்குள் இங்கும் அங்கும் ஓடி இரவில் தூங்கும் சமயத்தில் சத்தம் எழுப்பி அவளை பயப்பட செய்து கொண்டிருந்தது. பார்த்திபனிடம் சொல்லி முற்றத்து தடுப்புக்கு குறுக்கு கம்பிகள் போட்டு அதை தவிர்க்க வேண்டும் என்றுதான் நினைத்து கொண்டிருந்தால் பகவதி வந்த பின்னர் அதை பற்றிய ஞாபகமே இருக்கவில்லை. தொப்பென்று ஒரு தட்டு விழுந்தது. அதில் ஏற்பட்ட சத்தம் அவளை திடுக்கிட செய்துவிட்டது. உடம்பு நடுங்கி மார்பு வேகமாக துடித்து கொண்டது. அந்த பொல்லாத பூனை செய்யும் சத்தம் அல்லவே இது. அலமாரியிலிருந்து ஏதோ கீழே தவறி விழுந்ததால் ஏற்படும் சத்தம் போல தெரிகிறதே. அடுத்த அறையில் விளக்கு எரிவது போல தோணுதே. அந்த அறையின் வெண்டிலேட்டர் வழியே தெரிந்த வெளிச்சம் நடையில் படிந்து கதவின் இடுக்கு வழியே அவளுக்கும் தெரிந்தது. விளக்கை நன்றாக எரியவிட்டு கொண்டு அவளது அலமாரியை திறந்து சாமான்களை உருட்டும் திருடன் அவள் நினைத்து முடிப்பதற்குள் கலுக்கென்ற சிரிப்பு சத்தம் அவளை திகைக்க வைத்தது. எதற்கெடுத்தாலும் அப்படி சிரிப்பவள் மாயா. ஆமாம், இருவர் தனிந்த குரலில் பேசுவது துல்லியமாக கேட்கிறதே. சட்டென்று வலுவாக இருந்த தன் கையை மெல்ல தூக்கி தலையணியின் கீழ் துழாவினால் அவளது கொத்து சாவியை காணவில்லை. அவள் விழித்து கொண்டிருந்த போதே எப்படியோ மாயமாக பகவதி எடுத்து கொண்டு விட்டிருக்கிறாள். அப்படியென்றால் திருடர்கள் யாரும் வெளியிலிருந்து வீட்டுக்குள் புகுந்து விடவில்லை. வீட்டிலிருந்த விருந்தாளிகளே இப்போது பக்கா திருடர்களாகி விட்டார்கள். அவள் இப்போது என்ன செய்வாள்? கத்தி கூச்சலிட்டால் உதவிக்கு ஓடி வர தங்கவேலு கூட இல்லையே. வாட்ட சாட்டமான அவன் தன் பார்வையாலேயே அவர்களை பொடியாக்கி விடுவானே. நம்பிக்கை மிக்க அவனை சந்தேகப்பட்டு வேலையை விட்டு நீக்கியது எத்தனை பெரிய தவறு. படுக்கையில் லேசாக புரண்டு தொண்டையை செருமினாலும் விழித்து கொண்டு எழுந்து அருகில் வந்து, அத்தை கூப்பிட்டீங்களா என்று பரிவுடன் கேட்ட மருமகள் சாம்பவியை வெளியே அனுப்பியது எத்தனை பெரிய பிசகு. பகவதியின் பேச்சுக்கு தலையாட்டி வீட்டில் இருந்த அத்தனை வேலையாட்களையும் அனுப்பிவிட்டு, ஐயோ மாபெரும் பிசகை செய்து விட்டிருக்கிறாளே, எழுந்து நடக்க முடியாத நோயாளி, அவளால் எதுவும் செய்ய முடியாது, உரத்து கத்த கூட வலுவில்லை என்பதை உணர்ந்து கொண்டு பகவதியும் அவள் மகளும் எத்தனை ஒரு பெரிய சதியை தீட்டிவிட்டிருக்கிறார்கள். வீட்டில் உள்ள வெள்ளி பாத்திரங்களை சேகரித்து மூட்டை கட்டி கொள்கிறார்கள் போலும். இரும்பு பீரோவின் அடித்தட்டில் துவாலைகளின் மடிப்புக்கிடையே 15 பவுன்களை அவள் சேகரித்து மகனுக்கு கூட தெரியாமல் வைத்திருந்தாள். இந்த வயதில் விதவையாகிய பின்னரும் அவளுக்கு அந்த தங்கத்திலே ஒரு கனமான பொன் சரடு செய்து அணிந்து கொள்ள ஆசையாக இருந்தது. பகவதியின் கைகளில் அவை அகப்பட்டால் கட்டாயம் சுருட்டி கொண்டு விடப் போகிறாள். படித்தவள் பண்புடன் நடந்து கொள்வாள் என்று எண்ணி வீட்டில் சேர்த்தது மிகப்பெரிய தவறு. பிறர் பொருளுக்கு பேயாக அலையும் கிராதகி பகவதி. யாரும் இல்லாத போது திருட ஆரம்பித்திருக்கிறாள். திருடிக்கொண்டு போகட்டும், எதை வேண்டுமானாலும் எடுத்துக்கொண்டு ஒழியட்டும். போகிற போக்கில் தங்களது திருட்டு வெளிப்படக்கூடாது என்று அவளது கழுத்தை கயிற்றால் இறுக்கி கொன்றுவிட்டு போனாள். சில்லென்று குளிர்காற்று சன்னல் வழியே வீசிய போது பயத்திலே மரகதத்தின் உடல் கிடுகிடுவென்று நடுங்கத் தொடங்கியது. நா வறண்டு கட்டை போல் ஆகியது. தண்ணீர் குடிக்க வேண்டும் போல தாகமாக இருந்தது. இப்போது அவள் பகவதியை கூப்பிட முடியுமா? வந்து கோபத்துடன் கழுத்தை ஒரே அமுக்காக அமுக்கி மரகதம் பச்சை பிள்ளை போல விசும்பி அழுதாள். பிறரை அழவைத்து இதுவரை வேடிக்கை பார்த்த மரகதம் இப்போது அழுதாள். யாரும் தேற்ற அருகில் இல்லாது அழுது கொண்டே படுத்திருந்தாள். பக்கத்து அறையில் தொடர்ந்து பலவித சப்தங்கள் கேட்ட வண்ணம் இருந்தன. அழுகையின் நடுவில் மரகதம் ஊன்றி கேட்டாள். அவளது கற்பனை பல வடிவெடுத்தது. இரும்பு பீரோவில் புடவைகள் அத்தனையும் பகவதி வாரி மூட்டை கட்டி கொள்கிறாள் போலிருக்கு. வந்ததும் வராததுமாக நானே வலிய அவளுக்கு பட்டு சேலை பரிசாக தந்தேனே. அப்படி இருந்தும் எத்தனை பேராசை. பார்த்திபன் கல்யாணம் கூடட்டும் என்று வரப்போகிற மருமகளுக்கு அழகு பார்த்து வாங்கி சேர்த்து வைத்த பட்டுச் சேலைகள் விலை உயர்ந்தவை. அத்தனையும் மேல்தட்டின் மீது அடுக்காக இருந்தன. சாம்பவி மருமகளாக வந்துவிட்டாள் என்ற ஆத்திரத்தில் அவளுக்கு தர மனமின்றி பூட்டி வைத்திருந்தாளே. இப்போது திருட்டு பகவதி அத்தனையையும் தன் மகளுக்காக அள்ளி பெட்டிக்குள் திணித்துக் கொள்கிறாள் போலிருக்கு. அநியாயம். அது என்ன சத்தம்? சின்ன சிமிழின் மூடி ஒன்று கீழே விழுந்து தரை மீது ஓடி நிற்கும் ஓசை. வீட்டின் வெள்ளி குங்கும சிமிழையும் எடுத்து பெட்டிக்குள் திணித்துக் கொள்கிறாள் போலிருக்கு. பாவி. மரகதத்திற்கு அவளது மாமியார் தந்தது. தன் மருமகளுக்கு கொடுக்க வைத்திருந்தாள். சாம்பவியை கண்டு மனம் வெகுண்டு அதை வெளியில் எடுக்காது பூட்டி வைத்திருந்தாள். அந்த பொருளை எவ்வளோ ஒருத்தி எடுத்து போய் அனுபவிக்கப் போகிறாள்?
ஆனால் பகவதிக்கு ரொம்பவே துணிச்சல். யாரும் வீட்டில் இல்லாத போது பீரோவை திறந்து வீட்டு எஜமானியின் பொருள்களை களவாடி கொண்டு போனால் எத்தனை தூரம் ஓடிவிட முடியும்? இன்று என்ன கிழமை? புதன். நாளை மறுநாள் டாக்டர் அவளை பார்க்க கட்டாயம் வருவார். ஒரு சமயம் நாளைக்கே பார்த்திபன் ஊர் திரும்பி விட்டாலும் வியப்பதற்கில்லை. இந்த திருடிகளை அவன் லேசில் விட்டு விடுவானா? போலீசில் புகார் கொடுத்து களவாடி கொண்டு போன பொருள்களை அவர்கள் இருவரும் விற்று பணமாக்கும் முன் கையும் களவுமாக பிடித்து தக்க தண்டனை வாங்கி கொடுத்து விடுவானே. இருவரும் படித்தவர்கள். இப்படியா புத்தி போக வேண்டும்? படிப்புக்கும் பண்புக்கும் சம்பந்தமே இல்லை போலிருக்கு. பலவாறு எண்ணி குமைந்து கொண்டிருந்தால் அழுது ஓய்ந்து ஒருவாறு தன்னைத்தானே சமாதானம் செய்து கொண்டு விடியும் தருவாயில் அவள் ஆழ்ந்து உறங்கி போனாள். திடுக்கிட்டு விழித்து கொண்ட போது பளிச்சென்று சூரிய ஒளி ஜன்னல் வழியே உள்ளே வீசியது. அம்மாவுக்கும் மகளுக்கும் அவளது அறையை ஒழுங்கு செய்ய நேரம் ஏது? மாலை வேளையே சாம்பவி அந்த அறையின் தரையை மருந்து நீரால் துடைத்து சுத்தம் செய்து ஜன்னல் திரைகளை தட்டி இழுத்து மூடி மேஜை மீது கிடக்கும் உணவு பாத்திரங்களை அப்புறப்படுத்திவிட்டு சுவர் மூலையில் ஒரு முக்காலி மீது புரோஷோவில் பளபளக்கும் பித்தளை பூச்சட்டியில் நீர் வார்த்து தோட்டத்தில் பூத்து குலும்பும் ரோஜா மலர்களை காம்புடன் வெட்டி கொண்டு வந்து அழகாக செருகி அலங்கரித்து வைப்பாள். ஒரு நாள் டாக்டர் வைத்தியலிங்கம் கூட சொன்னார், உங்க மருமக ரொம்ப கெட்டிக்காரி, புத்திசாலி, நோயாளியை எப்படி உற்சாகப்படுத்தணுங்கிறத தெரிஞ்சு கொண்டிருக்கா பாத்தீங்களா? உங்களால தோட்டத்தை சுத்தி பார்க்க முடியாது, படுத்து கிடக்குறீங்க. உங்களுக்கு பூச்செடிகளை பார்த்து மகிழ்வது ஒரு பொழுதுபோக்குன்னு கணவன் மூலம் தெரிஞ்சுக்கிட்டு தினம் புது மலர்களை கொண்டு வந்து பூச்சட்டியில அலங்காரமா வைத்து உங்களை கண்களுக்கு விருந்தளிக்கிறா. அண்ட வீட்டு நெய்யே என் பொண்டாட்டி கையேன்னு தான் இருக்கு. பட்டினத்தில் இவ வாழ்ந்த ஒண்டி குடுத்தனத்துல பூச்சட்டியை இப்படி புத்தம்புது ரோஜாவால அலங்காரம் செய்வாளா என்ன? என் மகனுக்கு தோட்டக்கலை மேல ஆசை. தோட்டக்காரனோட ஞாயிற்றுக்கிழமைகள்ல பொழுது முழுக்க நின்றுகிட்டு இதுக்கு இந்த எருவை, இந்த செடிக்கு கொஞ்சம் கூட தண்ணி விடுன்னு சொல்லி பச்சை பிள்ளைகளை வளர்க்குறாப்புல பாடுபட்டு தோட்டத்தை கிளி கொஞ்சிறாப்புல செஞ்சு வச்சிருக்கான். அதுல இருந்து ரோஜாவை கிள்ளி வைக்க அம்மாவுக்கு ரொம்ப தான் கசக்குது. டாக்டரை கடிந்து கொண்டால். வைத்தியலிங்கம் பதிலுக்கு முறுவலித்தார். சாம்பவி ஏழை பெண்தான், ஆனால் வசதி வந்தா அப்போ எப்படி பாங்குடன் வாழணும்னு தெரிஞ்சவ. அவ மேல இருக்கிற கோவத்துல இப்போ நீங்க இப்படி பேசுறீங்க. ஒரு 10 நாள் அவ பிறந்த வீட்டுக்கு போனா அப்போ புலம்பி தவிப்பீங்க. பந்தயம் வேணா கட்டட்டுமா? ஆமாம், பந்தயம் ஒண்ணுதான் இப்ப குறைச்சல். நீங்க எப்பவும் சாம்பவிக்கு வக்காலத்து வாங்கிட்டு பேச வந்துடுறீங்க. ஒரு சமயம் அவ உங்களோட தூரத்து பந்துவா? மனுஷங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்பவும் உறவுக்காரங்க என்கிற கொள்கை உடையவனா, அவ்வளவுதான், முறுவலித்தார் வைத்தியலிங்கம். 10 நாள் இல்லை, ஒரு பகல் ஒரு இரவு பொழுதுதான். சாம்பவி இல்லாத வேளையில் அந்த இரு பக்கா திருடிகளும் வீட்டில் அட்டகாசம் செய்யும் போதுதானே அவளுக்கு தன் மருமகளின் அருமை புரிகிறது. சாம்பவியை பகல் சாப்பாட்டுடன் வெளியே கடத்தி விட்டதால் அவளுக்கு வாடியிருந்த பூக்களை மாற்றி புதிதாக ஒரு கொத்து மலரை பூச்சட்டியில் வைக்க கூட நேரம் இருக்கவில்லை. சாம்பவியும் படித்தவள்தான், ஆனால் எத்தனை அடக்கமானவள், அன்பானவள், பொறுமையானவள். அவள் வெளியேறி சில மணி நேரத்திலேயே மரகதம் அவளது அருமையை உணரத் தொடங்கிவிட்டாளே. பகவதி பிசாசின் பேச்சை கேட்டு அவள் தன் மருமகளை ரொம்பவும் கொடுமைப்படுத்தி விட்டாள், அவமானப்படுத்தி விட்டாள். எத்தனை பெரிய தவறு! பார்த்திபனுக்கு தெரிந்தால் மன்னிப்பானா? மீண்டும் கண் கலங்கி போய் தலையை மெல்ல திருப்பி பார்த்தாள். சாம்பவி இருந்தால் இத்தனை நேரத்திற்குள் அவளுக்கு பெட் ஃபேன் வைத்து உபசரித்து உடலை துடைத்துவிட்டு மாற்றுடை அணிவித்து சூடான ஆப்பமும் காஃபியும் தந்து மருந்துகளை கொடுத்து அருகில் வந்து அமர்ந்து காலை வேலை வரும் அவளுக்கு பிடித்தமான தமிழ் நாளேட்டை படித்து காட்டியிருப்பாள். 3:30 கடிகாரம் மணி 8 அடிக்கிறதே. இந்த 2 கிராதிகைகளும் என்ன செய்கிறார்கள்? இரவு முழுவதும் செய்த திருட்டு வேலையின் அயற்சியினால் இன்னமும் பாவிகள் தூங்குகிறார்களோ? ஐயோ, அவளுக்கு தாகத்தில் வாயும் தொண்டையும் காய்ந்து போய்விட்டனவே. வயிற்றை லேசாக வலிக்கிறதே. மெல்ல கையை பிடித்து உதவினால் கூட போதும், தானே கழிவறைக்கு போய்விட்டு வரையிலும். தோட்டத்து மாட்டுக்கொட்டிலிருந்து மாடுகள் அம்மா என்று அழைப்பது காதில் கேட்டது. விடியற் காலையிலேயே மன்னார்சாமி வந்து பால் கறந்து விட்டு போய்விடுவது வழக்கம். தங்கவேலு பக்கத்திலிருந்து அந்த வேலையை மேற்பார்வையிடுவது வழக்கம். தாமதமாகி விட்டதால் பால் சுரந்து மடி கனத்து போய் மாடுகள் வேதனையுடன் கூவி அழைக்கின்றனவே. பாவம் கன்றுக்குட்டிகள் பசியோடு தாயின் அருகாமையில் செல்வதற்கு குரல் கொடுக்கின்றனவே. பகவதி ராட்சசி பால் கறப்பவனை அன்று வரவேண்டாம் என்று முன்கூட்டியே ஏற்பாடு செய்து விட்டாலோ? ஒருவரும் இல்லாத வீட்டில் படுக்கையில் கிடக்கும் அவளை பசியில் துடித்து தாகத்தில் தவித்து சாகட்டும் என்று பகவதி தனியே விட்டு விட்டாலோ? தன் மகளை மருமகளாக ஏற்கவில்லை என்ற காரணத்திற்கு இப்போது பழி வாங்கிக் கொள்கிறாளா பாதகி?
தனிமையில் தவித்துக் கொண்டிருக்கும் இந்நிலையில் அவளை இப்போது விரோதித்துக் கொள்ளக்கூடாது. எதையும் பாராட்டாது வஞ்சகமாக புன்னகை செய்தபடி கொஞ்சம் உதவியை பெற்றுக்கொண்டு விட்டு மேலே அவள் சிந்திக்கும் முன்னரை கடிகாரம் காலை 9 மணி என்பதை ஓசை மூலம் அறிவித்த போது அவள் திடுக்கிட்டு போனாள். அத்தனை நேரம் வரை பகவதி உறங்கக்கூடியவள் இல்லையே. விடிந்ததுமே காஃபி சாப்பிடாவிட்டால் தலைவலி என்று தலுக்கு பண்ணுவாளே. தாயும் மகளும் குளித்து மாற்றுடை அணிந்து கொண்டு வயிறு புடைக்க காலை பலகாரம் சாப்பிட்டு விட்டு தோட்டத்தை சுற்றி கொண்டிருப்பவர்களாச்சே. அவர்களுக்கு என்ன வந்து விட்டது? சிரமப்பட்டு தன் பலமெல்லாம் வரவழைத்து கொண்டு பகவதி பகவதி என்று ஓங்கி கூச்சலிட்டாள். முன்னரை ஜன்னல் ஒன்றில் கொக்கி மாட்டப்படவில்லை. வேகமாக வீசிய காற்றில் அது படீர் என்று அடித்துக் கொள்ளவே மரகதம் நடுங்கிப் போனால். எழுந்து மெல்ல சரிந்தபடி தலையணை மீது சாய்ந்து உட்கார்ந்து கொண்டாள். அந்த நிலையில் மேஜை மீது வைக்கப்பட்டிருந்த தண்ணீர் கூஜாவை மெல்ல வலுவான இடது கரத்தால் தூக்க இயலவில்லை. வயிறு உப்பிக்கொண்டு எந்த நிலையிலும் படுக்கையை அசிங்கப்படுத்திவிடும் போன்ற இயற்கையின் வேதனையை தாழ முடியவில்லை. தாகம் பயத்திலே நெஞ்சை வரட்டியது. மார்பு வேகமாக துடித்தது. பகவதி, அம்மா பகவதி! கெஞ்சிய குரலில் ஓங்கி மறுபடியும் கூப்பிட்டாள். பகவதியும் அவள் மகளும் அங்கே இருந்தால்தானே? கொட்டில் பசுக்களும் கன்றுகளும் குழைந்து கூப்பிட்டதை அவளால் தாங்க முடியவில்லை. இப்படிப்பட்ட அவமானமானதொரு சூழ்நிலை எப்பொழுதுமே ஏற்பட்டதில்லை. கொட்டிலில் நின்ற பசுக்களில் அந்த கூழை பசுவை அவளுக்கு மிகவும் பிடிக்கும். தோழூர்பேட்டை சந்தையிலிருந்து அவளுக்காக அவள் கணவர் வாங்கி கொண்டு வந்து கொட்டிலில் கட்டிய பசு. அது எல்லா பசுக்களையும் விட மிக அதிகமாக பால் கறக்கும். கூழை பசுவை அவள் வெள்ளிக்கிழமைகளில் வீட்டு தெய்வமாக பூசித்து வந்தாள். வேலையால் பசுவை குளிப்பாட்டி கொட்டிலை சுத்தப்படுத்திய பின்னர் தன் கையால் அதன் முகத்தில் மஞ்சளை தடவி குங்கும பொட்டிட்டு ஆரத்தி எடுப்பாள். தலையை ஆட்டிக்கொண்டு அவள் தந்த வாழைப்பழத்தை புசித்த வண்ணம் நாக்கால் அவள் கையை நக்கி கொடுத்து கூழை பசு தன் அன்பை தெரிவித்துக் கொள்ளும். அவளது குழந்தை போன்ற அந்த பசு இப்போது மடிப்பாலின் கனம் தாளாது கதறிக்கொண்டிருக்கிறதே. சாம்பவி இருந்தபோது மாமியார் சொல்படி கூழை பசுவுக்கு வெள்ளிக்கிழமைகளில் மஞ்சள் பூசி பொட்டு வைத்து குங்குமம் இட்டதுடன் கொட்டிலில் இருந்த அத்தனை மாடுகளையும் பரிவோடு கவனித்துக் கொண்டாள். காலை எழுந்ததிலிருந்து அந்த பெண்ணுக்குத்தான் எத்தனை வேலைகள்! எதற்காவது அவள் முகம் சுளித்திருக்கிறாளா? மறுத்து பதில் அளித்திருக்கிறாளா? அந்த வீட்டுக்கு மருமகளாக எந்த பெண் வந்திருந்தாலும் அவள் சாம்பவியைப் போல சொன்னதை கேட்டு பணிவுடன் நடந்து கொண்டிருக்கவே மாட்டாள். ஏழை வீட்டு பெண் என்ற ஒரு காரணத்திற்காக மரகதம் தன் மருமகளை வெறுத்தாள். தன் மகனை காதலித்து தன் வலையில் சிக்க வைத்துக் கொண்டு விட்டாள் என்று ஆத்திரப்பட்டாள். அவள் மட்டும் என்ன, ஒரு சாதாரண விவசாயியின் மகள்தானே. களத்து மேட்டுக்கு தன் தகப்பனுக்கு சோறு கொண்டு போன போது வழியில் பெரிய தனக்காரர் மகனை பார்க்க நேரிட்டது. சட்டநாதனுக்கு பார்த்த அளவிலேயே பெண்ணை பிடித்து விட்டது. பிடிவாதம் செய்து கல்யாணம் செய்து கொண்டார். அது ஊரறிந்த சங்கதி. அதுவும் காதல் கல்யாணம்தான். அவளுக்கு ஒரு நியாயம், மருமகள் சாம்பவிக்கு ஒரு நியாயமா? மகனது அன்பு மருமகள் பக்கம் திரும்பிவிட்டதே என்று பொறாமைப்பட்டது பெரும் தவறு. மகன் தாய் மேல் காட்டும் பாசத்திற்கும் மனைவி மேல் கொண்டிருக்கும் அன்புக்கும் வித்தியாசம் உள்ளதே. பார்த்திபன் தாய் மேல் கொண்டிருந்த அன்பில் இம்மி கூட குறையவே இல்லையே. பொறாமை கொண்ட அவள்தான் இள வயதினரான மகனையும் மருமகளையும் நெருங்கி இயற்கையை ஒட்டி வாழ விடாது குறுக்கே பூதமாக நின்றாள். அந்த பாவம் இப்போது அவளை பழிவாங்குகிறது. சாம்பவி, என் கண்ணே, என் மகளே, உன்னை கொடுமைப்படுத்தினதுக்கு மன்னிச்சுக்கோ அம்மா. என் அருமை மகளே, 8 பிறவி எடுத்து எத்தனை தவம் இருந்தாலும் உன்னை போல ஒருத்தியை நான் மருமகளா அடையவே முடியாது. அந்த உண்மையை உணர்ந்து கொண்டேன். சாம்பவி, உண்மையை புரிஞ்சுக்கிட்ட. வாம்மா, திரும்பி வீட்டுக்கு வந்துடுமா, வந்துடு. இது உன் வீடு. உன்னை வெளியே அனுப்ப எனக்கு ஒரு உரிமையும் கிடையாது. தப்பு செஞ்சிட்ட, மன்னிச்சுக்கோ. வந்துடுமா, வந்துடு என்று புலம்பி அழுதபடி தானே காலை ஊன்றி நின்று கொண்டு படுக்கையை பிடித்த வண்ணம் கழிவறையை நோக்கி நடக்க முயன்றாள். என்ன இது, அறை இப்படி வேகமாக சுழல்கிறதே? ஏன் இந்த இருட்டு? ஐயோ, என்னை பிடிச்சுக்கோ சாம்பவி, சாம்பவி, சாம்பவி! அலறியபடி தடால் என்று கீழே விழுந்து நினைவிழுந்து போனாள் மரகதம்.